ஸோ வெரி குட் ஈவினிங். இன்னைக்கு டே 2ஓட டாப்பிக்கில் போகிறோம். அண்ட் டே 1ஓட கான்செப்ட்லாம் கிளியராக இருக்குங்களா? அதில் ஏதாச்சும் டவுட் இருக்குங்களா? இல்லை ப்ரோ, ஒன்றும் ப்ராப்ளம். டே 2 கிளியர் தானே எல்லாருக்குமே? அண்ட் அசைன்மெண்ட்ஸில் கொஞ்சம் கரெக்ஷன்ஸ் இருக்குது. அண்ட் அர்னால்ட் உங்களோட அசைன்மெண்ட்ஸ் கிளியர், நோ இஷ்யூஸ், ஃபுல்லாகவே கிளியராக இருக்குது. நல்லா மார்க் பண்ணியிருக்கீங்க. அண்ட் எக்ஸிக்யூஷனோட ரேஞ்ச், ப்ரைஸ் ரேஞ்ச், அதோட ஆர்ஆரோட ரேஷியோ இதெல்லாமே கரெக்டாக இருக்குது. பட் சலீம், உங்களோடது கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் இருக்குது. அதை நான் ரெக்டிஃபை பண்ணுறேன் பிஃபோர் கிளாஸ் முடிகிறப்ப. அண்ட் தென் டே 2ஓட டாபிக் நோட் பண்ணிக்கோங்க. ட்ரேடிங்கில் கேண்டில் ஸ்டிக்ஸ் இல்லாமல் எந்த ட்ரேடிங்குமே கிடையாது. ஸோ இந்த கேண்டில் ஸ்டிக் பாருங்கள், அந்த கேண்டில் ஸ்டிக் பாருங்கன்னு ஏகப்பட்ட கேண்டில் ஸ்டிக்ஸ் இருக்குது. கேண்டில் ஸ்டிக் தியரியே நிறையவே இருக்குது. ஓகேங்களா? ஸோ மார்க்கெட்டில் ப்ராக்டிக்கலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு சம் சர்டைன் கேண்டில் ஸ்டிக் மட்டும் தான் வேணும். தி அட்வான்ஸ்டாக பார்க்குறப்ப இன்றைக்கி டே 2ஓட டாபிக் வந்து கேண்டில் ஸ்டிக் ஃபார்மேஷன், ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் வேல்யூஸ். கேண்டில்ஸ்டிக் ஸ்ட்ரக்சர், ஃபார்மேஷன் அண்ட் வேல்யூஸ் டே 2ஓட டாபிக். ஓகேங்களா? ஓகே பிரதர், கேண்டில் ஸ்டிக்லாம் ஓகே. அந்தந்த கேண்டில் ஸ்டிக் வந்து தி அட்வான்ஸ்டாக பெர்ஃபார்ம் பண்ணுறப்ப அதோட ஃபங்க்ஷன், அதோட யூஸ் தான் என்ன. எல்லா கிளாஸ்லையுமே வந்து இதுதான் கேண்டில் ஸ்டிக்கு, இது நடந்தால் இப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. பட் அது கிடையாது. ஒரு மார்க்கெட்டில் ரியாலிட்டியில் பார்க்குறப்ப அந்த கேண்டில் ஸ்டிக்கோட ரேஞ்சில் மார்க்கெட் வந்து சப்ளைஸ் ஆக்ட் ஆகுறாங்களா, ஒரு டிமாண்டை க்ரியேட் பண்ணுறாங்களா, மார்க்கெட்டில் அதோட ஃபங்க்ஷன், அடிப்படையாக மார்க்கெட்டில் ஃபங்க்ஷன் தான் ரொம்ப முக்கியம். அதை கேண்டில் ஸ்டிக் மூலியமாக தான் நம்மளால் அப்சர்வ் பண்ண முடியும். ஒரு இன்ஸ்டிடியூஷனோட அப்ரோச்சுமே கண்டிப்பாக இந்த இடத்துல ஒரு இண்டிகேஷன்ஸ் கொடுத்துட்டு தான் போவாங்க. அதனால இன்னைக்கு டே 2ஓட டாபிக் கேண்டில் ஸ்டிக்கோட அட்வான்ஸ்டு தியரி. அதில் ஃபங்க்ஷன்ஸ், ஃபார்மேஷன்ஸ் அண்ட் வேல்யூஸ் பார்க்க போகிறோம். அண்ட் அடுத்த பாயிண்ட் வந்து அதோட ஃபங்க்ஷன். ஸோ ப்ராக்டிக்கலாக மார்க்கெட்டில் அதோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே லைவில் மட்டும் தான் எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போகிறோம். டே 2 வந்து டே 1 விட இன்னும் ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். ஓகேங்களா? எதுவுமே ப்ரீ மார்க்கெட், போஸ்ட் மார்க்கெட்லாம் கிடையாது. எக்ஸ்ட்ரீம் லைவ். உங்களுக்கு புரிஞ்சிருச்சா, புரிஞ்சதை கரெக்டாக அப்சர்வ் பண்ணுறீங்களா முதற்கொண்டு நான் இன்ச் பை இன்ச் நான் பார்த்துட்டு தான் இருப்பேன். ஸோ நத்திங் இயர் லெத்தாஜிக். ஓகேங்களா? அதனால் டே 1ல் கொஞ்சம் கரெக்ஷன்ஸ் இருக்குது. அதை நான் இமீடியட்டாக இன்றைக்கி நான் உங்களை கரெக்ட் பண்ணிட்டு தான் அடுத்த டாப்பிக்கில் போவேன். பட் அட் த எண்ட் ஆஃப் த செஷன் நான் உங்களுக்கு அதை கரெக்ட் பண்ணிடுறேன். ஓகே அண்ட் குட் டு கோ. போலாங்களா? ஸோ நோட் பெனில் எழுதிக்கோங்க டே 2ஓட டாபிக்ஸு. டே 2ன்னு போட்டுக்கோங்க. ஓகே டன். ஸோ டே 2ஓட டாபிக் பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் அட்வான்ஸ்ட் கேண்டில்ஸ்டிக் தியரி. இதில் என்னெல்லாம் பார்ப்போம் அப்படின்னா, ஸ்ட்ரக்சர்ஸ் ரீட் பண்ணிக்கோங்களேன். ஓகே. ஃபார்மேஷன்ஸ் அண்ட் வேல்யூஸ் இதெல்லாம் ஓகே. நிறைய கேண்டில் ஸ்டிக்ஸ் இருக்குது. உங்களுக்கு நீங்கள் கூகுளில் சும்மா ரெஃபர் பண்ணி பார்த்தாலுமே ஸோ மெனி ஆஃப் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் இருக்கிறப்ப சர்டன் கேண்டில் ஸ்டிக் தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். அதோட கண்டினியூஷனாக நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா, ரொம்ப ப்ராக்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ ஒரு மியூட் பண்ணிக்கோங்க சலீம். ஓகே, ஏதாச்சும் ஒன்றா அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. சவுண்டு ஏதோ சவுண்ட் கேட்கு. ஸோ ப்ராக்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ். இந்த ப்ராக்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னா, ஒரு கேண்டில் ஸ்டிக் நடக்குது அப்படின்னா இன்ஸ்டிடியூஷனல் அப்ரோச் படி சம் இண்டிகேஷன்ஸ் அவங்க கொடுப்பாங்க. அந்த இண்டிகேஷன்ஸ் மூலியமாக தான் மார்க்கெட் வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸை கொடுக்குதா, இல்லை மார்க்கெட் வந்து ஒரு ரிவர்சல் ட்ரெண்டை கொடுக்குதா, ஆர் மார்க்கெட் வந்து அக்குமுலேஷன் ஃபேஸில் இருக்கா, பாயிண்ட் அவுட் பண்ணி ஈச் அண்ட் எவ்ரி ஸ்ட்ரக்சர் ஒரு கரெக்ஷன்ஸில் மார்க்கெட் நிற்கும். ப்ரைஸ் அங்கே நிற்கும். அந்த ப்ரைஸ் அங்கே நிற்கிறப்போ ஒரு கேண்டில்ஸ்டிக்கோட பேட்டர்ன் தான் அடுத்த மூவை நம்மளுக்கு வந்து அனலைஸ் பண்ணக்கூடிய ஒரு பொட்டன்ஷியல் அந்த இடத்துல கொடுக்கும். கிரியேட் பண்ணுறது அந்த இதுதான். எது? கேண்டில்ஸ்டிக்கோட பேட்டர்ன். அந்த கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் எவ்வளோ வேரியஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது. பட் ஒன்லி ஃபியூ கேண்டில்ஸ் மட்டும்தான் மார்க்கெட்டில் அப்ளிகபிள். மார்க்கெட்டில் ஃபியூ கேண்டில்ஸ் மட்டும்தான் ரொம்ப அட்வான்ஸ்டு ப்ராக்டிக்கலி நம்மளுக்கு தேவை. அது 4 டைப்ஸ். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், என்கல்ஃபிங். என்கல்ஃபிங்னா யாருக்கு என்னென்ன தெரியும்? என்கல்ஃபிங் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒன்று பியரிஷாவும் ஆக்ட் ஆகும், சாப்பிட்டுருச்சுன்னா அர்னால்ட். ஏன்னா உங்களுக்கு லாஸ்ட்டாக எண்ட் ஆஃப் த செஷன் கேட்குறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து அடுத்தது ஹேமர். ஃபார் பையர்ஸ் மட்டும்தான்.
ஸோ ஹேமர்னா இதுதானே சொல்லுவாங்க, கரெக்ட்டுங்களா? இல்ல ப்ரோ. ஒரு என்கல்ஃபிங்னா இப்படி சொல்லுவாங்களா? இல்ல ப்ரோ. இல்லையா? அப்படின்னா ப்ரீவியஸ் கேண்டில் கொஞ்சம் மேல இருக்கணும் ப்ரோ. ப்ரீவியஸ் கேண்டில் கொஞ்சம் மேல இருக்கணும். இன்னும் பெருசா இருக்கணுமா? இப்போ சொல்லலாம் ப்ரோ. பீரிஷ் என்கல்ஃபிங். ஓகே. அப்ப ஹேமர் ஹேமர் வந்து இதே ரிவர்ஸ்ல இருக்கும் ப்ரோ. இதே ஹேமர் ரிவர்ஸ்ல இருக்குமா? இப்படியா? கீழே விக்கு ப்ரோ. கீழே விக் இருக்கு. இது கரெக்ட் 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 ஆ ஸோ கரெக்ட். இது ரெண்டுமே ஒரு பார்ட் ஆஃப் என்கல்ஃபிங் தான். இது பார்ட் ஆஃப் என்கல்ஃபிங், இது பார்ட் ஆஃப் ஹேமர் தான். இது டோட்டலி வந்து ஃபுல் ஹேமர் கிடையாது. ஓகே. ஓகேங்களா? ரொம்ப 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 டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அனதர் பாயிண்ட், ஷூட்டிங் ஸ்டார்னு சொன்னால் என்ன சொல்லலாம்? இதுதான் ஷூட்டிங் ஸ்டார்னு சொல்லுவாங்க, கரெக்ட்டுங்களா? கரெக்ட். ஷூட்டிங் ஸ்டாருக்கு அனதர் நேம் இன்வெர்டட் ஹேமர். ஷூட்டிங் ஸ்டாருக்கு இன்னொரு நேம் இன்வெர்டட் ஹேமர். பட் இது எல்லாமே பார்ட். இது எதுவுமே லிக்விடிட்டி வைஸ் இது எல்லாமே அப்ளிகபிள் ஆகாது. லிக்விடிட்டி வைஸ் அப்ளிகபிள் ஆகுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட். ஏன்னா லிக்விடிட்டி எங்கே மர்ஜ் ஆகுதோ அதோட சீக்வன்ஸில் மார்க்கெட் வந்து ஒரு கேண்டில் ஸ்டிக்கோட பேட்டர்ன் கிரியேட் ஆகுறது மட்டும்தான் மார்க்கெட்டில் வேலிடாக ஒர்க் ஆகும். அப்போது இந்த இடத்துல நெக்ஸ்ட் கேண்டில் டோஜி. டோஜி இப்போ வரைக்குமே ப்ராப்பராக யாருமே அனலைஸ் பண்ணலை. ஸோ ஒரு ப்ராப்பரான டோஜி நடக்கணும் அப்படின்னா அது மோஸ்ட் ரொம்ப ரொம்ப விஷுவலாக பார்க்குறப்ப எந்த ஸ்ட்ரக்சருமே இருக்கக்கூடாது. ஒன்று ப்ளஸ்ஸாக இருக்கணும் ஆர் மைனஸாக இருக்கணும். இந்த ஸ்ட்ரக்சரில் தான் இருக்கணும். எந்த ஒரு வால்யூமோ பாடியோ இதில் கண்டெயின் ஆகக்கூடாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ இந்த பார்ட்டில் இந்த 4 பேட்டர்னும் டிஃப்ரெண்ட் வேரியஸ் ஸ்ட்ரக்சர்ஸில் இருக்கும். ஒரு என்கல்ஃபிங் அப்படின்னா இப்படி இருக்குன்னு சொல்லலாமா? ஹேமர் அப்படின்னா இப்படி இருக்குன்னு சொல்லலாமா? ஷூட்டிங் ஸ்டார் அப்படின்னா இப்படி இருக்குன்னு சொல்லலாமா? டோஜி அப்படின்னா இப்படி இருக்குன்னு சொல்லலாமா? டோஜி மட்டும் தான் இதில் பர்ஃபெக்டாக வரைஞ்சிருக்கேன். ஹேமர் ஆர் என்கல்ஃபிங், ஒரு பியரிஷ் என்கல்ஃபிங் பொறுத்த வரைக்கும் போத் செல்லர்ஸ்லேயும் ஆக்ட் ஆவாங்க, போத் பையர்ஸ்லேயும் ஆக்ட் ஆவாங்க. பட் ஒரு லிக்விடிட்டி ஸ்ட்ரக்சரில் என்கல்ஃபிங் டோட்டலி டிஃப்ரெண்ட். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அப்சர்வ் பண்ணி மார்க்கெட்டில் அப்ரோச் பண்ணுங்கள். எதுவுமே ஃபுல்லாகவே மக்கப் பண்ண வேணாம், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். ஒரு என்கல்ஃபிங் எதனால உருவாகுது நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு கேண்டில் மஸ்ட் பி, ஞாபகம் வச்சுக்கோங்க. ரூல்ஸ் அண்ட் க்ரைட்டீரியாஸ். ஃபஸ்ட்டு கேண்டில் மஸ்ட் பி இன் ஹையர் ஹை. இந்த லோவை தாண்டி பாடி க்ளோஸ் கம்பல்சரி பண்ணியிருக்கணும். அப்போனா தான் இது பியரிஷ் என்கல்ஃபிங்காக ஆக்ட் ஆகும். கிளியர்? வரைகிறீங்களா சலீம், அர்னால்ட்? வரைகிறீங்களா? ஸோ புல்லிஷ் என்கல்ஃபிங் அப்படின்னா கம்பல்சரி இது லோவாக ஆக்ட் ஆகணும், இது லோவாக ஆக்ட் ஆகணும், இது பாடி க்ளோஸ் பண்ணியிருக்கணும். பாடி க்ளோஸ் பண்ணலை, இதில் ஏதாச்சும் ஒரு சர்டன் க்ரைட்டீரியாஸ் மாறினாலுமே பியரிஷ் என்கல்ஃபிங் ஆக்ட் ஆகாது. ஓகே. ஹேமர் பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரக்சராக ஒரு ஹேமரோட ஸ்ட்ரக்சரே கிட்டத்தட்ட 4 ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது. ஒரு ஹேமர் ஒன்று இப்படி இருக்கும், இன்னொரு ஹேமர் இப்படி இருக்கலாம், இன்னொரு ஹேமர் இப்படி இருக்கலாம், இன்னொரு ஹேமர் இப்படி இருக்கலாம், ஆர்எல்ஸ் இது கூட இருக்கலாம். இது எல்லாமே ஹேமர் தான். இந்த ஹேமர் தான் வருது, இந்த ஹேமர் தான் மோஸ்ட் வேலிட் அப்படின்னு நினச்சிடக்கூடாது. ஓகேங்களா? மொத்தம் இத்தனை டைப்ஸ் ஆஃப் ஹேமரில் இருக்கலாம். ஹேமர் இஸ் ஒன்லி ஃபார் பையர்ஸ்னு எழுதிக்கோங்க. ஷூட்டிங் ஸ்டார். இது ஷூட்டிங் ஸ்டார். கீழே இருக்கிற இந்த மூமெண்ட் டோஜி. டோஜிங்கிறது பாடி ஷுட் நாட் கண்டெயின், பாடி ஆர் வால்யூம் ஷுட் நாட் கண்டெயின். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இதை அப்படியே பொறுமையாக எழுதிக்கோங்க. ஸ்ட்ரக்சர்ஸ். இப்போ சொல்லுங்கள் அர்னால்ட், பீரிஷ் என்கல்ஃபிங் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்களா இல்லைங்களா?
லிக்விடிட்டி பேட்டர்ன் வைஸ் மேலே பை சைட் லிக்விடிட்டின்னு ஆக்ட் ஆகும். நிறைய பேர்த்தோட ஸ்டாப் லாஸ் ஆக்ட் பண்ணிவிட்டு மார்க்கெட் ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுக்கும். அப்படி இருக்கிற பேட்டர்னில் கம்பல்சரி மார்க்கெட் இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரை கொடுத்தா மட்டுமே தான் இட் இஸ் வேலிட், ஆர் எல்ஸ் இட் இஸ் இன்வேலிட். ஓகே, அப்போ ப்ரீவியஸ் கேண்டில் ஹையர் ஆகிருக்கணும் ப்ரோ. அது ரெசிஸ்டன்ஸாக இருந்தால் ஹையர் ஆகியா இருக்கணும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். சப்போர்ட்டாக இருந்தால் கீழே இருக்கிற இது புல்லிஷ். ஓகே ஓகே, இது புல்லிஷ், இது புல்லிஷ் என்கல்ஃபிங். ஓகே ஓகே ப்ரோ. ஒரே ஒரு செகண்ட், லைவ் என்ட்ரி வர மாதிரி இருக்கு. மார்க்கெட் யார் கண்ட்ரோலர்ஸ் பை சைடு கேப்டால் டோஜி ஃபார்ம் ஆயிருக்கு. ஒன்னரோட பேட்டர்ன் ஓகே, பட் மதர் கேண்டிலோட ஸ்ட்ரக்சர்ஸ் இப்போ ஸ்டில் பைஸ் கண்ட்ரோல் இருந்தாங்க. ஓகே, எழுதிட்டீங்களா சலீம்? அர்னால்ட் வரைஞ்சிட்டிங்களா? ம், இப்போ சலீம் ஒரு ரெசிஸ்டன்ஸ். ஓகே, ரெசிஸ்டன்ஸில் பேரிஷ் என்கல்ஃபிங் ஆக்ட் ஆகுமா இல்லை புல்லிஷ் என்கல்ஃபிங் ஆக்ட் ஆகுமா? ரெசிடென்ஸ்ல வந்து புல்லிஷ் தான் ப்ரோ. புல்லிஷ் சப்போர்ட், புல்லிஷ் ஃபார் பை. பை வந்து சப்போர்ட்டில் தான் எடுக்கும். செல்லு ரெட் கலர் கேண்டில்ஸ் எல்லாமே ரெசிஸ்டன்ஸில் ஆக்ட் ஆகும். அப்போது ரெசிஸ்டன்ஸ் பொறுத்த வரைக்கும் கம்பல்சரி பேரிஷ் என்கல்ஃபிங் தான் நடக்கும். பேரிஷ் என்கல்ஃபிங் சொல்லாமா சலீம்? ஓகே சொல்லலாம் ப்ரோ. ம், அர்னால் நீங்கள்? ப்ரோ இல்லை ப்ரோ, செகண்ட் கேண்டில் வந்து க்ரீன் இருக்கும் ப்ரோ. சலீம் ரொம்ப ரொம்ப மைன்யூட்டாக பாயிண்ட் வைஸ் பார்க்கணும். ஒரு பாயிண்ட் மிஸ் ஆனாலும் ஸ்டாப் லாஸ் ஒரு என்னங்க சலீம்? கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்க மாதிரி இருக்கு. கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகும், ஸ்பீடாக போகிற மாதிரி இருக்கா? ஆமாம் ப்ரோ, கொஞ்சம் கேண்டில்லாம் கொஞ்சம் இதாக இருக்க மாதிரி இருக்கு. வரைஞ்சிங்களா இல்லையா? வரைஞ்சிட்டேன் ப்ரோ, அதெல்லாம் வந்துட்டேன். வரைஞ்சதில் இதை எழுதியிருக்கீங்களா இல்லையா? ஃபர்ஸ்ட் ஒன் ஹையர் ஐ எழுதியிருக்கீங்களா இல்லையா? எழுதியிருக்கேன் ப்ரோ. அது கிரைட்டீரியாஸ் ரிப்பீட் பண்ணுங்க பார்ப்போம். ப்ரோ என்கல்ஃபிங் பியரிஷ் புல்லிஷ்ல எழுதியிருக்கேன் ப்ரோ கேண்டில்ல. ம், ஹையர் ஆகி பியரிஷ் என்கல்ஃபிங். பியரிஷ் என்கல்ஃபிங்கோட கிரைட்டீரியாஸ் என்னென்ன எழுதியிருக்கீங்க? ஹையர் ஐ லோவை தாண்டி இங்கே பாடி க்ளோஸ் பண்ணியிருக்கணும். ஆமாம் ப்ரோ, கீழே க்ளோஸ் பண்ணியிருக்கணும். பண்ணியிருக்கா? இங்கே பண்ணியிருக்கேன். இந்த ஹையை தாண்டி இங்கே எந்த ஹையுமே இருக்கக்கூடாது. அப்போனா மட்டுமே தான் இது பேரிஷ் என்கல்ஃபிங். ஓகே ப்ரோ. புல்லிஷ்க்கு ஓகே ப்ரோ. புல்லிஷ்க்கு கீழே அது மேலே க்ளோஸ் ஆகிருக்கணும் ப்ரோ. ஃபுல்லாக மூடி இருக்கணும் பாடியை. அப்படி சொல்லாதீங்க. டேர்ம்ஸ் பாடி க்ளோஸு இது அப்படியே ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க. கண்டிப்பாக இதுக்கப்புறம் தேவைப்படும். இப்போது இந்த ஸ்ட்ரக்சரை வந்து புல்லிஷ் என்கல்ஃபிங் சொல்லலாமா அர்னால்ட்? இல்லை ப்ரோ, இது செகண்ட் கேண்டில் கொஞ்சம் பெருசாக இருக்கும். இதுவும் இல்லை ப்ரோ. லோவர் லோ வந்து விக்கு கீழே இருக்கணும். அப்புறமா செகண்ட் கேண்டில் வந்து பாடி க்ளோஸாக இருக்கும். இப்போ இல்லை ப்ரோ. இப்போ இப்போ ஆனால் செகண்ட் கேண்டில் வந்து க்ரீன் இருக்கணும். செகண்ட் கேண்டில் க்ரீன் இருக்கணும். அதான் மட்டும்தான் புல்லிஷ் என்கல்ஃபிங், ஆர்எல்ஸ் இல்லை. இதை வரைஞ்சிக்கோங்க சலீம். இடத்துல லோயர் லோ ஃபஸ்ட் ஆக்ட் ஆகணும். லோயர் லோனே போட்டுக்கோங்க. இங்கே பாடி க்ளோஸ் பண்ணியிருக்கணும் கம்பல்சரி. அப்பர் வீக் லோயர் வீக் பாடி க்ளோஸ் ஓப்பன் நேற்று நம்ம பார்த்த ஞாபகம் இருக்குங்களா? ஓகே, எழுதி முடிச்சுட்டு சொல்லுங்க அர்னால்ட். இந்த பியரிஷ் என்கல்ஃபிங் பார்க்குறப்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சா? ஆமாம் ப்ரோ, டோட்டலா ஆமாம் ப்ரோ. நார்மல் பேட்டர்ன் மாதிரி இல்ல. அந்த லோவர் லோ புல்லிஷ் அதெல்லாம் தெரியல ப்ரோ. எந்த அளவுக்கு அட்வான்ஸ்டா ஃபீல் பண்றீங்க? இல்ல இது நார்மலா லேர்ன் பண்ண மாதிரி முன்னாடி என்கல்ஃபிங் வந்து ரேண்டமா எடுத்துன்னு இருக்கோம் ப்ரோ. அப்படின்னா ஒரு கேண்டில் சாப்பிட்டீங்கன்னா ஒரு அப்படின்னா ஒரு சப்போர்ட்ல புல்லிஷ் என்கல்ஃபிங் ஆச்சுன்னா அது எனக்கு ப்ரீவியஸ் கேண்டில் எப்படிலாம் தெரியல ப்ரோ. எனக்கு இப்போ
இப்போ அட்வான்ஸ் நல்லா இருக்கு. புரியுது. இந்த கிளாஸ் புரிஞ்சிருச்சுங்களா? கிளியரா இருக்கீங்களா சலீம்? கிளியர் தான் ப்ரோ. ம். கிளியர் ஸோ தான். கேண்டில் ஸ்டிக்ஸில் நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த கேண்டில் ஸ்டிக்ஸோட ஸ்ட்ரக்சராக இருக்கட்டும், ஃபார்மேஷனாக இருக்கட்டும், அதோட வேல்யூட்டாக அதோட ஃபங்க்ஷன்ஸ் ரொம்ப முக்கியமானதே ஃபங்க்ஷன்ஸ் தான். எல்லாருமே அந்த ஃபங்க்ஷன்ஸை கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதை அந்த கிளியரான ஃபங்க்ஷன்ஸ் தெரிஞ்சால் மட்டுமே தான் மார்க்கெட் நெக்ஸ்ட் மூமெண்ட்டில் எப்படி கொண்டு போக போகுது, அது எந்த இடத்துல போய் நிற்க போகுது எல்லாமே நம்மளுக்கு தெரியும். நான் அப்போ சொன்னதான் இப்போ வரைக்கும் இன்ஸ்டிடியூஷனல் அப்ரோச் எங்கெல்லாம் நடக்குதோ அது இண்டிகேஷன்ஸ் இல்லாமல் நடக்காது. இண்டிகேஷன்ஸ் இஸ் எ வெரி வெரி ப்ளஸ் பாயிண்ட். மார்க்கெட் இப்போ ஃபாலோ ஆகிற மாதிரி ஒரு ட்ராப் கொடுத்துச்சு. பட் அங்கே ஒரு டோஜி ஆக்ட் ஆனிச்சு. அந்த டோஜியோட ஃபங்க்ஷன் என்னன்னு நம்மளுக்கு தெரியும். இப்போ மார்க்கெட் அந்த இடத்துல நம்மளுக்கு டோஜி ஆக்ட் ஆகுதுன்னா ஸ்டே அவே பண்ண போகிறோம். எனக்கு தெரியும் அந்த இடத்துல நீ ட்ராப் தான் கொடுக்க போகிறேன்னு. அப்படி இருக்கிறப்ப அந்த இடத்துக்குள்ள போய் நம்ம ஏன் இன்வால்மெண்ட் கொடுக்கணும்? புரிஞ்சுங்களா? ஒரு நாள் ட்ரேட் எடுக்கலனாலும் பிரச்சனையே கிடையாது. பட் அந்த நாள் நம்ம உள்ளுக்குள்ளே என்டையராக ஃபோர்ஸ் பண்ணி அதுக்குள்ளே போய் ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணி சைக்காலஜிக்கலாக டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு அந்த டேவை நம்ம ஸ்கிப் பண்ணிட்டே போயிடலாம். நேற்று வெல் அண்ட் குட்டாக ப்ராஃபிட் புக் ஆனிச்சு. இன்றைக்கி டேஸ் வந்து ஸ்கிப் பண்ணியாச்சு. இன்றைக்கி காலையில் ட்ரேடே இல்லை. பரவாயில்ல, நேற்று எடுத்த ப்ராஃபிட்ஸ் இருக்குது. இல்லைனா இன்றைக்கி ட்ரேட் எடுத்து லாஸ் பண்ணி அதெல்லாம் வேலைக்கே இல்லை. ஒரு கான்ஃபிடென்ட் இல்லாத ட்ரேட் வந்து ரொம்ப பெரிய லாஸுக்கு சமம். ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கா இந்த ட்ரேடுக்கு பின்னாடி, சைக்காலஜிக்கல் வைஸ், ஒரு ஃபங்க்ஷன் வைஸ், தியரிட்டிக்கலாக, ப்ராக்டிக்கலாக எல்லா அப்ரோச்சும் நம்மளுக்கு நாலேஜ்லாம் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம எக்ஸிக்யூஷனே பண்ணுவோம். ஆர்எல்ஸ் இல்லை. நெக்ஸ்ட் டேவோட டாபிக் இன்னும் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் டே ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அண்ட் சர்ப்ரைசிங்காக இருக்கும். அண்ட் இதோட அசைன்மெண்ட்ஸ் கம்பல்சரி இருக்கணும். எல்லாத்துக்குமே ஒரு 2 அசைன்மெண்ட்டாச்சும் எடுத்துருவாங்க. 2 அசெட் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். 2 அசெட்டை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அண்ட் தென் ஒரு கேண்டில்ஸோட ஃபங்க்ஷனை எப்படிலாம் ரியாக்ட் ஆகிருக்கு, அதோட ஃபங்க்ஷன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னு நோட்டீஸ் பண்ணுங்கள். அண்ட் தென் செஷன் டைமிங் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன், கரெக்டுங்களா? செஷன் டைமிங் சொல்லிடுறேன், நோட் பண்ணிக்கோங்க. இந்த செஷன் டைமிங் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான டாபிக். இப்போது ஒரு தங்கக்கடை இருக்குது அப்படின்னா எந்த பிஸ்னஸாக இருந்தாலுமே அதுக்கு வியாபாரம்னு ஒரு விஷயம் இருக்கா? இதான் பீக் ஹவர்ஸ்னு ஒன்று இருக்கும். நல்லா யோசிச்சு பாருங்களேன். எந்த வியாபாரமாக இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு பீக் ஹவர்ஸ் இருக்கும். கரெக்டு தானே? அப்படி இருக்கிறப்ப ஒரு முகூர்த்த தேதி வந்தாலே தங்கத்துக்கு வியாபாரம் அதிகமாகும். அப்படி இருக்கிற தங்கத்துக்கே பீக் ஹவர்ஸ் இருக்குது அப்படின்னா மார்க்கெட்டில் எல்லா டைமும் இன்வெஸ்டார்ஸோ இன்ஸ்டிடியூஷனல் ஆக்டிவிட்டீஸோ வரமாட்டாங்க. ஒரு இன்வெஸ்டர்ஸ் வராங்க அப்படின்னா அது குறிப்பிட்ட டைம் ஃப்ரேமில் இருக்கும். அண்ட் ரெஸ்பெக்டட் டைம் ஃப்ரேம்ஸ் வேறு. அந்த குறிப்பிட்ட டைமிங்ஸில் வரப்போ மார்க்கெட்டில் இண்டிகேஷன்ஸ் நல்லாவே ப்ரொவைட் பண்ணுவாங்க. அந்த டைமில் உள்ளுக்குள்ளே என்ட்ராகிறப்ப மட்டும்தான் ப்ராஃபிட்டபிலிட்டி அதிகமாக இருக்கும். அண்ட் அனதர் முக்கியமான விஷயம், அது ஒரு போலியா உண்மையா வராங்களா வரலையா இது எல்லாமே லைவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு பீக் செஷன்னு ஒன்று இருக்குது. இதை நம்ம நாளை கண்டினியூ பண்ணுவோம். இப்போ நார்மல் செஷன் டைமிங்கை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. நார்மல் செஷன் டைமிங் பொறுத்த வரைக்கும் மொத்தம் 3 விஷயமா பிரிச்சிருப்பாங்க. ஒன்று ஏஷியன், லண்டன் அண்ட் நியூயார்க். (5:30 to 5:30 AM to 2:30 PM), 12:30 PM to 9:30 PM. நியூயார்க்கில் 5:30 PM to 9:30 PM. தட்ஸ் இட். இதுதான் செஷன் டைம். பட் ஆனால் பீக் செஷன்ஸ் ரொம்ப முக்கியமாக நிறைய விஷயங்களை பாதி பிரிச்சிடும். அதில் இன்டர்வல் செஷன்ஸும் இருக்குது. அந்த இன்டர்வல் செஷன்ஸில் என்ன ஆகும்னா அதுக்குள்ளே மார்க்கெட்டுக்குள்ளே வந்தாலே ஸ்டாப் லாஸ் தான் ஹிட் ஆகும். அப்படி இருக்கிறப்ப அந்த இடத்துக்குள்ளே வர்றதை அவாய்ட் பண்ணலாம். அது இன்டர்வல் செஷன்ஸ். அதை நம்ம நாளைக்கு பார்ப்போம் அப்கமிங். ஐஎஸ்டி டைம். ஆமாம், கிளியருங்களா? இன்னைக்கு லேர்ன் பண்ணது எல்லாமே புதுசாக தானே இருந்துச்சு. யாருக்கும் எந்த கன்ஃபியூஷனும் இல்லைல்ல? இல்லை. பொறுமையாக சொல்லணுமா இன்னும் கொஞ்சம்? இல்லை ஏதாச்சும் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். இல்லை ப்ரோ, புரிஞ்சுங்களா? கிளியர்? ஆல் குட். அசைன்மெண்ட் மட்டும் எடுத்துருவாங்க. ஓகே, நாளைக்கு பார்க்கலாம். நாளைக்கு ஈவினிங் இதே டைமிங்க்கு பார்க்கலாம். ஓகே. இல்லை எத்தனை மணிக்கு வருவீங்க சலீம்? நீங்கள் ஃப்ரீ? 9 மணி ஆயிரும் ப்ரோ வரத்துக்கேவா? ஆமாம் 8:30 ஆயிரும் ப்ரோ வந்துட்டு. இன்னைக்கு சீக்கிரமா அட்டன் பண்ணீங்க? இன்னைக்கு வந்து சும்மா மார்க்கெட் லோக்கல் தான் ப்ரோ. சரி, அதனால கொஞ்சம் சீக்கிரம். நான் செவ்வாய்க்கிழமை மட்டும் கொஞ்சம் சீக்கிரம் வரும். மற்ற நாள் எல்லாமே 9 ஆயிரும் ப்ரோ. ஏன்னா 8 மணிக்கு தான் அங்கே முடியுமே. அதை விட்டால் வேறு எந்த டைம் ஃப்ரீ நீங்கள்? மார்னிங் தான் ப்ரோ ஃப்ரீ. அது ஏர்லி மார்னிங்காக இருக்கும் காட்டி. காலைல 9 மணிக்கு கிளம்புனா நைட் 9 ஆயிரும் ப்ரோ. அதனால உங்களுக்கு? நம்மளுக்கு அதான் ப்ரோ, எனக்கு ஆஃப்டர் 8:30 தான். 8:30
ஏன்னா ஜிம்முக்கோ போகணும்ல ப்ரோ. நைட் 8:30ங்களா? ஆமாங்க. சரி, ஓகே, டன். அகைன் நம்ம நாளைக்கு கண்டினியூ பண்ணலாம். செஷன் டைமிங் ஈவினிங்கே உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓகே ப்ரோ. எனக்கு 9:00 8:30க்கு எனக்கு கால் பண்ணுங்கள், குரூப் கால் சரிங்க. பண்ணுங்கள். டன் சார். ஓகே ஓகே. யா, பை. பாய்.